இணையக்கூடிய நேர்களுக்கும் அன்பு விருந்தர்களுக்கும் வணக்கம். நான் டாக்டர் கிட்ட இருந்து நிகழ்ச்சி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். டாக்டர், பெரும்பாலானவர்கள் கோவிஷீல்டு போட்டிருக்கிறாங்க, ரத்தம் உரையுதுங்கிறாங்க, கட்டுதுங்கிறாங்க. நம்ம கவலைப்படணுமா இந்த கட்டத்தில்? நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் பின்னாடி போய் இந்த நோயினுடைய வரலாறை பற்றி தெரிஞ்சோம்னா ஒரு கான்டெக்ஸ்ட் இருக்கும். டிசம்பர் 30th 2019 அப்போ தான் வந்து சைனாவில் ஒரு பேஷண்ட்டுக்கு த்ரோட்டில் ஸ்வாப் எடுத்து பார்த்தா விஞ்ஞானிகள் அதிர்ச்சி அடைகிறாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தே இல்லாத ஒரு புது வைரஸ், இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் அவங்க நோட்டிஃபை பண்ணுறாங்க. இது வந்து டிசம்பர். ஜனவரி 27 இந்தியாவில் கேரளாவில் ஒரு மாணவனுக்கு வித்தின் 1 month, 3 மாதத்துக்குள்ளாக, அதாவது 11/3/2020 உலகம் ஃபுல்லாக பரவிட்டு WHO வந்து இதை பேண்டமிக்னு அறிவிச்சிடுறாங்க. எல்லாம் நடந்தது 3 மாதம். இப்போ இந்த பேண்டமிக்னு அறிவிச்சிட்ட பிறகு பிரச்சனை என்னென்னா, உலகம் இதுவரை காணாத ஒரு வைரஸ், இதுக்கு வந்து நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி இல்லை, இதுக்கு வந்து மருந்தும் இல்லை, எவ்வளோ பேர் இறப்பார்கள் எவ்வளோ பேர் இறக்க மாட்டார்கள்னு தெரியாது, இது உலகம் முழுவதும் பரவி இருக்கு. என்ன பண்ணணும்னு சொல்லி உலகத்தில் உள்ள விஞ்ஞானிகள், டாக்டர்கள், ப்ளஸ் அரசியல் தலைவர்கள், கவர்மெண்ட்ஸ் எல்லாருக்குமே இது ஒரு பெரிய கவலை. ஆகவே ஒன்று நீங்கள் மருந்துகளை புதுசாக கண்டுபிடிங்க அல்லது வேக்சின்ஸ்களை புதுசாக கண்டுபிடிங்கன்னு சொல்லி ஒரு ஊந்துதல் உலகம் ஃபுல்லாக இருந்தது. உண்மைதான். பல கம்பெனிகள் போட்டி போட்டுக்கொண்டு பல வேக்சின்ஸ்லேயும் பல மெடிசன்ஸ்லையும் ரிசர்ச் பண்ணாங்க. $1 பில்லியன் ரிசர்ச்சஸ். இதெல்லாம் யார் முதல்ல வேக்சின் கண்டுபிடிக்கிறாங்கன்றதுக்கு ஒன்று சயின்டிஃபிக் கியூரியாசிட்டி, மனிதனுக்கு உதவணும், இந்த வேக்சின் கண்டுபிடிச்சி மனித குலத்துக்கு உதவணுன்றது ஒன்று. ரெண்டாவது வந்து இது ட்ரேடு, இது $1 பில்லியன் காம்படிஷன். இது உலகம் ஃபுல்லாக மார்க்கெட். யார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறானோ அவன் உலகத்தை கையில் வச்சுருக்கான். ஆகவே இந்த ரேஸில் வந்து நிறைய பேர் ஈடுபட்டாங்க. அமெரிக்காவில், இங்கிலாந்தில், சைனாவில், ரஷ்யாவில் எல்லாத்துலையும் ஈடுபட்டாங்க. இங்கிலாந்தில் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி, உலகத்தில் பழம்பெரும் யூனிவர்சிட்டி, விஞ்ஞானத்தில் ரொம்ப புகழ்பெற்ற யூனிவர்சிட்டி, அவங்க இந்த வேக்சினை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் அந்த யூனிவர்சிட்டி வந்து மேனுஃபேக்சர் பண்ண முடியாது, அவங்க ரிசர்ச் தான் பண்ண முடியும். ஸோ அவங்க அந்த ரிசர்ச் ப்ராடக்டை வந்து ஆஸ்ட்ராஜெனிகா கம்பெனிக்கு தராங்க. ஆஸ்ட்ராஜெனிகா கம்பெனி உலகம் ஃபுல்லாக மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இந்தியாவும் வாங்கி ஆஸ்ட்ராஜெனிக்காவை போட்டுது. இதுதான் இதனுடைய பின்புலம். இப்போது இந்த ஆஸ்ட்ராஜெனிகா உருவாக்கினப்பவே இந்த வேக்சினுடைய சைடு எஃபெக்ட் தெரியுமா அப்படி என்று கேட்டால் கண்டிப்பாக தெரியும். கண்டிப்பாக தெரியும். ரத்தம் ஒரே இடத்துக்கு கட்டுறதெல்லாமா? ஆமாம். WHO மார்ச் 17 2021 ஒரு வருடத்தில் என்ன சொல்லுதுன்னா, இங்கிலீஷ்லேயே படிக்கிறேன், அப்புறம் தமிழில் சொல்கிறேன். At this time, WHO considers that the benefit of AstraZeneca vaccine outweighs its risks and recommends that vaccination to continue. இந்த தருணத்தில் இந்த வேக்சினுடைய விளைவுகள் எங்களுக்கு தெரியும், இருந்தும் இதனுடைய பலன் அதிகமாக இருப்பதனால் இதை நீங்கள் தொடர்ந்து கொடுங்கள் என்று நாங்கள் அறிவுறுத்துகிறோம் என்று WHO சொல்லுச்சு. எப்போ சொல்லுச்சு? 2021. நடுவில் கொஞ்ச நாள் நிறுத்தி வச்சுருந்தாங்களே சில இடங்களில், ஐரோப்பாவில். நான் அதுக்கு வரேன். ஐரோப்பாவில் சில நாடுகளில், இட்டாலியில், ஸ்பெயினில், டென்மார்க்லலாம் வந்து இவர்கள் முதல்ல சொன்னது வந்து இந்த வேக்சின் வந்தப்போ ஃபஸ்ட் ட்ரையல் phase 1 phase 2 பண்ண பிறகு 1 லட்சத்தில் ஒருத்தருக்கு இந்த ரத்த கட்டி வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அதை வந்து அவங்க ஸ்பெயினில், இட்டாலியில், ஜெர்மனிலாம் கொடுக்கும்போது 1 லட்சத்துக்கு 2 பேர் அல்லது 3 பேருக்கு வந்தது. ஆஸ்திரேலியாவில் 3 அல்லது 4 பேர் கூட வந்தது. ஆகவே அவர்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பயந்தாங்க. இன்னொன்று அவங்க வித்ரா பண்ணுறதுக்கு காரணம் வந்து அந்த சமயத்தில் அமெரிக்காவில் mRNA வேக்சின் வந்தது. அந்த mRNA வேக்சினுடைய தாக்கம் உலகம் ஃபுல்லாக அதிகம். ஏன்னா அது இருக்கிறதுலே நாவல் மெத்தட். அது இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு வேக்சின் தயாரிப்பு நடந்ததில்லை. இது வேறு ஒரு சயின்டிஃபிக்காக வேறு மெத்தட். வேக்சின் அது வைரஸினுடைய பார்ட்டிகளோ அவங்க உடம்புல போல. ஆகவே அது ரொம்ப அல்டிமேட் சேஃப்னு நினச்சிட்டு இருந்தாங்க. உலகத்தின் பெரும் அரசியல் தலைவர்கள்லாம் ரகசியமாக அதை தான் போட்டுக்கிட்டாங்க. ஆமாம், mRNA. ஸோ mRNA நம்ம வாங்கி போடலாமா அப்படின்னு சொல்லி இந்த பணக்கார நாடுகள்லாம் யோசிச்சாங்க. ஃபைசரும் மாடர்னாவும் இதுதான் வந்து பின்புலம் தவிர இந்த சைடு ரியாக்ஷனால கிடையாது. ஏன்னா இப்போ ஏன் இது இப்போ அன்னைக்கே தெரியும்னா இன்னைக்கே இவ்வளோ நம்ம பயப்படாதான். நான் சொன்ன மாதிரி இவ்வளவு காலம் விஞ்ஞான லிட்ரேச்சர்ல இருந்தது, இன்னைக்கு கோர்ட் லிட்ரேச்சர்ல இருக்கு. இவ்வளவுதான். சரி, அதெல்லாம் சரி டாக்டர். பார்க்குறவங்களுக்கு கேள்வி என்னன்னா, நாளைக்கு எனக்கு ரத்தம் வரையுமா?
நான் போட்டு 2 வருஷம் ஆச்சு, பூஸ்டர் போட்டு கொஞ்சம் நாள் ஆச்சு, எப்போ வேணா வருமா, எப்போ வேணா ரத்தம் கட்டுமா? இல்லை, 100க்கு 100 வராது. நான் அஷூரன்ஸ் ஒரு மருத்துவனாக என்னால் சொல்ல முடியும், 100க்கு 100 வராது. ஏன்னா இது ஒரு டாக்டர்ஸ் பொதுவாக 100க்கு 100 சொல்ல மாட்டீங்களே. இதுல சொல்லலாம், சில விஷயங்களை 100க்கு 100 சொல்லலாம். 100க்கு 100 எல்லாரும் இறப்போம் நிச்சயம். சரி, அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நிச்சயமா சொல்ல முடியும். சோ இப்போ வந்து நான் வந்து 2022ல பூஸ்டர் போட்டேன்னா நாளைக்கு எனக்கு பக்க விளைவு வரும், அடுத்த வாரம் வரும். அது ஏன் வராதுன்னா அது நான் உங்களுக்கு அந்த பயோகெமிஸ்ட்ரி டிஸ்கிரைப் பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஆனா இந்த ஊசி போட்ட பிறகு இந்த ரத்தம் உறையும் விளைவு வந்து 4 நாட்கள் ஆரம்பிச்சு 21 22 நாட்களுக்குள்ளாகத்தான் வந்தாகும். அதுக்கு மேல வர முடியாது. பக்க விளைவுகள் வந்தா இமிடியேட்டா வந்திருக்கும். 3 வாரத்துக்குள்ள அல்லது 4 வாரத்துக்குள்ள வந்தாகணும். நம்ம போட்டு so much time has passed. நம்ம போட்டு 2 வருஷம் கணக்கா ஆயிடுச்சு. ஆகவே இதை பற்றி வந்து மக்கள் கொஞ்சம் கூட பயப்பட தேவையில்லை. சோ இப்போ நான் இந்த பூஸ்டர் போடாம தவிர்த்துறது பெட்டரா தேவைன்னா? இல்ல, தேவைன்னா போட்டுங்க, தேவைன்னா கண்டிப்பா போட்டுங்க. அது ஐயனாத சார் இல்லை, நான் மறுபடியும் சொல்கிறேன், உலகத்துல வந்து 100% சேஃப்னு எந்த மெடிசனும் கிடையாது, எந்த வேக்சினும் லைஃப்ல எதுவுமே கிடையாது. வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இன்ஜெக்ஷன் போட்டு அலர்ஜி வந்து அவங்களுக்கு வென்டிலேட்டர்ல இருந்தவங்கலாம் நாங்கள் வைத்தியம் பண்ணியிருக்கோம். சரி, ஆகவே நீங்க 100க்கு 100 இது சேஃப் அப்படின்னு ஏதாவது சொன்னாங்கன்னா அதை நம்பாதீங்க. தண்ணி கூட சேஃப் கிடையாது. கேட்கறேன், எப்பயோ போட்ட வேக்சினால நாளைக்கு நமக்கு என்ன ஆகும்னு நிறைய பேர் பயந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் பயப்பட தேவையில்லை. இந்த பயத்தை நீங்க எடுத்துருங்க. வேக்சினோட எஃபெக்ட் வந்து 4 நாள்ல இருந்து 21 நாளுக்குள்ளாகத்தான் இருக்கும். அதுக்கு மேல அதனுடைய இந்த ரத்தம் உறையும் தன்மை வந்து இருக்காது. 8-9க்கே வாதம் முடிஞ்சிருச்சு. ஆனா என்ன திரு பொன்ராஜ் கேட்பான், அவர் தான் வித்தியாசமா சொல்றாரு நினைக்கிறேன். திரு பொன்ராஜ், ஆனா பாருங்க, எதிர்கட்சிகள்லாம் நரேந்திர மோடி அரசு திட்டிட்டு இருக்காங்க, உயிரோட வராடுறீங்க அப்படின்னு. அது அரசியல் தானே. அவர் அரசியலுக்கு இதை பயன்படுத்தினார்னா அப்புறம் இதை வந்து பேர் வாங்கும் பொழுது அரசியல் என்றால் குற்றச்சாட்டு வரும்போது அது அரசியலாக தான் பார்க்கணும். அதே வந்து இது நம்ம சொல்லலை, இல்லை நரேந்திர மோடி அவர்கள் சொல்லலை, இல்லை அப்போசிஷன் பார்ட்டி சொல்லலை, அஸ்ட்ராஜெனிக்காவே வந்து கோர்ட்டில் ஒத்துக்கொண்ட விஷயம். இதை வந்து எப்படி டாக்டர் வந்து இதை ரெப்பீட் பண்ணுறாருன்னு தெரியல. இது வந்து உறையும் என்று சட்டப்படி அவர்கள் சொல்லும் பொழுது இதை வந்து பிளட் கிளாட்டிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது என்று வந்து சொல்லும் பொழுது டாக்டர் வந்து இங்கே ஃபுல் சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. எப்படி சொல்கிறாருன்னு எனக்கு தெரியல. அஸ்ட்ராஜெனிக்காவே சொல்லுது இது வந்து பிளட் கிளாட்டிங் வரும், பிளேட்லெட் கவுண்ட் குறையும்னு சொல்லி அவங்க வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அவ்வளோ பிரச்சனையே வந்திருக்கு. ஸோ எனவே வந்து இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்குறோம் அப்படின்னம்னா நான் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். நான் வந்து பயோடெக்னாலஜியில் ஒர்க் பண்ணியிருக்கேன், பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸில் வந்து 7 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ்லையும் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டிலையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு அதை பற்றி ஒரு விவரம் தெரியும். வேற ஒன்றும் இல்லை, அவங்கள டாக்டர் அளவுக்கு தெரியாது, பட் ஓரளவுக்கு தெரியும். இந்த வேக்சின் வந்து இந்த கொரோனா வைரஸை பற்றி நானும் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக செகண்ட் கிளினிக்கல் ட்ரையல் நம்ம டீட்டெயிலாக வந்து இதை பற்றி நானும் பல்வேறு விவாதங்களில் 2வது வேவ் வரும் பொழுதே நான் இதை பற்றி சொல்லியிருக்கேன். அதாவது செகண்ட் வேவ் வரும் பொழுது யூகே பண்ண கிளினிக்கல் ட்ரையல்லேருந்து ஒரு ரிப்போர்ட்டை வந்து நான் ரிசர்ச் ரிப்போர்ட்டை வந்து கிளினிக்கல் ட்ரையல் ரிப்போர்ட்டை நான் படித்தேன். அந்த கிளினிக்கல் ட்ரையல் ரிப்போர்ட்டில் என்ன தெளிவாக இருக்குது அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வியாதிகள் இருக்குது அப்படின்னா அதில் வந்து சப்போஸ் இப்போ வந்து ஒருத்தருக்கு டயபெட்டிஸ் இருக்குது, பிபி இருக்குது, இன்ஃப்ளமேஷன் இருக்குது, கேன்சர் இருக்குது, ஒபிசிட்டி இருக்குது அப்படின்னா வந்து இதுக்கு காரணமாக இருக்குது ACE1 ரிசெப்டார். அப்போ இதை வந்து நேச்சராகவே பாடி வந்து இதை மாடுலேட் பண்ணுறதுக்காக சரி பண்ணுறதுக்காக பாடி சுரக்கக்கூடிய ரிசெப்டாருக்கு பேர் ACE2 ரிசெப்டார். இந்த SARS-CoV-2 வைரஸை எப்படி டிசைன் பண்ணியிருக்கான் அப்படின்னா இந்த ACE2 ரிசெப்டாரை போய் பைண்ட் பண்ணி டிசைன் பண்ணிருக்காங்கன்னு அந்த கன்க்ளூஷன் வந்துடுறீங்களா? ஆமா, டிசைன் ஆயிருக்கு. இல்லைன்னா டிசைன் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, டிசைன் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்ல அப்படியே வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, எப்படினாலும் வச்சுக்கோங்க. அதனுடைய முடிவை நீங்க வந்து அது இன்டர்நேஷனல் கோர்ட்ல வெரிஃபை பண்ண பிறகு தான் தெரியும். டிசைன் ஆயிருக்கு அப்படின்னா அது வந்து SARS-CoV-2 வைரஸ் வந்து அந்த ஸ்பைக் புரோட்டீன் இந்த ACE2 ரிசெப்டாரை போய் பைண்ட் பண்ணி செயலிழக்க வச்சிருது. அப்ப செயலிழக்க வச்சிருச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா எந்த இடத்துல யாருக்கு என்ன வியாதி இருக்கோ, அப்போ ஹார்ட்டில் ப்ராப்ளம், லங்ஸில் ப்ராப்ளம், கிட்னியில் ப்ராப்ளம், லிவரில் ப்ராப்ளம் எங்கே இருக்கோ அது வந்து
அந்த இடத்துல இந்த ACE2 ரிசெப்டார் மாடுலேட் பண்ணி நம்மளை காப்பாற்றக்கூடிய ரிசெப்டார் செயலிழந்து போகும். செயலிழந்து போச்சுன்னா டிசீஸ் ப்ரொக்ரஸ் ஆகும். டிசீஸ் ப்ரொக்ரஸ் ஆச்சுன்னா செத்தவர்களாக அறிவிக்கப்படுவார்கள். ஆனால் கொரோனா 14 நாள்ல போயிடுச்சுன்னு இவங்க டாக்டர் சொல்லுவாங்க. ஆனா செத்தவங்க பிரெயின் ஹேமரேஜில் செத்தாங்க, ஸ்ட்ரோக்ல செத்தாங்க, கார்டியாக் அரெஸ்ட்ல செத்தாங்க, இது கிட்னி ப்ராப்ளத்தில், லிவர் ப்ராப்ளத்தில் செத்தாங்கன்னு சொல்லி இவங்க ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இப்படிதான் ரெக்கார்ட் பண்ணாங்க எல்லாருமே. ஸோ அப்போ இவங்ககிட்ட எந்த விதமான கொரோனாவனால சாகலைன்னு சொல்லிடுவாங்க. இப்போ சொன்னார்ல 4 நாள் தான் இருக்கும் வேக்சின் போட்டால் அதனுடைய எஃபெக்ட் இருக்காதுன்னு, அது மாதிரி கொரோனானால சாக மாட்டாங்க. அப்போ இது வரைக்கும் இந்தியாவில் ஏதாவது ஒரு ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் கிளினிக்கல் ட்ரையல் பண்ணி பார்த்துருக்கா? ஏதாவது ஒரு கிளினிக்கல் ட்ரையல் பண்ணி இந்த வேக்சின் போட்டதுனால ACE2 ரிசெப்டார் எத்தனை பேருக்கு செயலிழந்திருக்கு? இது கிளினிக்கல் ட்ரையல் UK பண்ணியிருக்கு, அமெரிக்கா பண்ணியிருக்கு, பண்ணி ரிசர்ச் ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருக்கான். ஸோ இது வரைக்கும் பண்ணியிருக்காங்களா? அப்ப ஏன் இந்த ரிசர்ச்ல ICMR ஈடுபடல? ஏன் இதை விட்டாங்க? இப்ப அஸ்ட்ராஜெனிகாவுக்கு அது இப்ப 3 வைரஸ், டிஃபரெண்ட் டைப் ஆஃப் வைரஸ் இருக்குங்க. வேக்சின் இருக்கு, RNA வேக்சின் இருக்கு, DNA வேக்சின் இருக்கு. இப்ப ஃபைசருடைய BioNTech வேக்சின் RNA DNA வேக்சின் ஒரிஜினல் வேக்சின். அடுத்து மடர்னா, அவனும் ஒரிஜினல் வேக்சின். மடர்னா ஓமைக்ரான், இது ஒரிஜினல் வேக்சின். இது RNA DNA வேக்சினா பண்றாங்க. அதாவது கோவிட் வைரஸை வச்சு இந்த வேக்சினை உருவாக்குறாங்க. அடுத்து அடினோ வைரஸ், அடினோ வெக்டர் வேக்சின். இது யார் பண்ணியிருக்கா அப்படின்னா, அடினோ வெக்டர் வேக்சின் ஆக்ஸ்போர்டு அஸ்ட்ராஜெனிகா பண்ணியிருக்கு, ஜான்சன் லெபார்டரி பண்ணியிருக்கு, ஸ்புட்னிக் V பண்ணியிருக்கு, ஸ்புட்னிக் லைட்டு, காண்டி விடிசியா பண்ணியிருக்கு, இன்கோவேக் அப்படின்ற ஒரு கம்பெனி. இத்தனை கம்பெனி அடினோ வெக்டர் வைரஸ் தான் பண்ணியிருக்கு.